எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜெனிலியா மேம். சார் பிடிக்கும் சார். ரிதேஷ் சார், ஐ லைக் சார், டோன்ட் மிஸ்டேக் சார். சார் யூ ஹாவ் டு லைக் சார். அண்ட் அந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். நான் காலேஜ் படிக்கும்போது 2-3 தடவை அந்த படத்தை பார்த்துருக்கேன் நான். ஸோ அதை இந்த ஸ்டேஜில் பார்த்ததும் ஒரு நல்லா இருந்துச்சு. அது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலாக இருந்தது. அண்ட் நீங்கள் 2 பேரும் திரும்ப சேர்ந்து ஒரு படம் பண்ணோம் ரவி சார், சீக்கிரம். அண்ட் ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த டீம் இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அத்தனை பேருக்கும், ஐ திங்க் ஷாம் இங்கே இருக்கான்னு நினைக்கிறேன். ஷாமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். ஷாம் வந்து என் கூட அதீத் இதில் ஒர்க் பண்ணவன். சாரி அவன் சொல்கிறேன். அவர் வந்து சிஓஓவாக இருக்கார்ல சார். சார் சிஓஓ ஷாம் சார், உங்களுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ் சார். எஸ் சார், எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ். ஏன்னா வெரி ஃபியூ ஆக்டர்ஸ்க்கு வந்து டைரக்டர் ஆகிற குவாலிட்டி இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு ரவி சாருக்கு இருக்குது, கார்த்திக் சாருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களாம் நிறைய ஒர்க் பண்ணுறோம். உங்களுக்கும் ஆசை இருக்குன்னு தெரியும் சார். அடுத்து நீங்கள் இப்போ பண்ணுவீங்க நீங்கள். அண்ட் அடுத்த ஜென்ரேஷனில் செட்டில் நான் டைரக்டர் ஆகிற குவாலிட்டி இருக்குது பார்க்குறது நான் மணிகண்டன் பார்க்குறேன். நான் அவர் சீக்கிரம் டைரக்டர் ஆகிடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, ஆகணுன்ற ஆசையும் எனக்கு இருக்குது. இந்த மாதிரி ஆக்டர்ஸ் டைரக்டர் ஆகும்போது நமக்கு ஒரு ஸ்பெஷல் இது, நம்மளால் முடியாது நம்ம ஆட்கள் பண்ணுறாங்க அப்படின்றது. அண்ட் அடுத்து இந்த ஃபிலிம் காக்கி ஸ்குவாட், நல்ல டீசர், ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு டீசர். அண்ட் கண்ணா ரவி அவரோட மண்டேலா, குருதி ஆட்டம் அண்ட் இப்போது கூலி வரைக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்து ரசிச்சிட்டே இருக்கேன். அதில் ஒரு என்னமோ ஒரு ஈர்ப்பு இருக்கும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது. மண்டேலால் நான் ரொம்ப ரொம்ப ரசித்தேன். இந்த படத்துலேயும் அந்த இன்டென்சிட்டி இருக்குது. அண்ட் படத்தோட டைரக்டர் சக்தி, அவரும் எனக்கு தெரியும், ஏற்கனவே 3 படம் எடுத்திருக்காரு. அவர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணுறாரு, படமும் டைரக்ட் பண்ணுறாரு. எந்த டைமில் இது 2ஐயும் பேலன்ஸ் பண்ணி பண்ணுறான்னு தெரியல. அண்ட் இந்த என்டையர் காக்கி ஸ்குவாட் டீமுக்கும் என்னோடய விஷஸ். இதை ப்ரெசென்ட் பண்ணுறது இன்னும் ஒரு சூப்பர் இனிஷியேட்டிவ். இப்போ இன்னொரு ஸ்டூடியோ பேக் பண்ணுறதுக்கு வந்துடுச்சு. ஸோ எங்கே வேணாலும் வைல்டாக ஒரு கண்டென்ட் திங்க் பண்ணலாம். நான் அப்படி சில படங்களை நான் ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இன்னும் எனக்கு தெரிஞ்ச எல்லா ஹீரோஸும் சேர்ந்து ஒரு 10-15 ஸ்டூடியோ ஆரம்பிச்சிட்டா, இதை ப்ரெசென்ட் மட்டுமே பண்ணால் நிறைய நல்ல கண்டென்ட்டுக்கு எங்கள் மேலே படுற வெளிச்சம் அதன் மேலே பட்டால் நாங்கள் இவ்வளோ நாள் மக்கள் எங்களுக்கு கொடுத்து அந்த இடத்த சரியாக பயன்படுத்திக்கிறோன்ற அந்த ஃபீல் இருக்கும். அதை ரவி சார் இந்த படத்தில் பண்ணுறார். ஸோ இந்த 3 படங்களும் சிறப்பாக பெரிய சக்ஸஸ் ஆகட்டும். அதனுடைய சக்ஸஸ் மீட்டையும் இங்கே வைங்க, வந்து எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிட்டு போகிறோம். ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம். அது நடந்தால் தான் இது கம்ப்ளீட் ஆகும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ. எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜெனிலியா மேம். சார் பிடிக்கும் சார். ரிதேஷ் சார், ஐ லைக் சார், டோன்ட் மிஸ்டேக் சார். சார் யூ ஹாவ் டு லைக் சார். அண்ட் அந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். நான் காலேஜ் படிக்கும்போது 2-3 தடவை அந்த படத்தை பார்த்துருக்கேன் நான். ஸோ அதை இந்த ஸ்டேஜில் பார்த்ததும் ஒரு நல்லா இருந்துச்சு. அது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலாக இருந்தது. அண்ட் நீங்கள் 2 பேரும் திரும்ப சேர்ந்து ஒரு படம் பண்ணோம் ரவி சார், சீக்கிரம். அண்ட் ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த டீம் இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அத்தனை பேருக்கும், ஐ திங்க் ஷாம் இங்கே இருக்கான்னு நினைக்கிறேன். ஷாமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். ஷாம் வந்து என் கூட அதீத் இதில் ஒர்க் பண்ணவன். சாரி அவன் சொல்கிறேன். அவர் வந்து சிஓஓவாக இருக்கார்ல சார். சார் சிஓஓ ஷாம் சார், உங்களுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ் சார். எஸ் சார், எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ்.